இயற்கை உபாதைகளுக்காகவோ அல்லது இரை தேடியோ மக்கள் நடமாட்டம் உள்ள இடங்களுக்குள் பாம்புகள் வருவது வழக்கமாகிவிட்டது. ஆனால் அவ்வாறு வரும் ஆபத்தான பாம்புகளுடன் விளையாடுவது எவ்வளவு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு சான்றாக ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஒரு கட்டிடத்திற்குள் புகுந்த ஆக்ரோஷமான ராஜநாகத்தை பிடிக்கச் சென்ற நபர் Srijit Academy Tuition, 1st standard to 12th standard and special coaching 10th, 11th, 12th. Certificate courses: Bharatanatyam, Western dance, Zumba, Karate, Yoga, Meditation, Chess, Carom, Keyboard, Hindi, Abacus, Vedic Maths, Handwriting, Drawing, Phonics, Spoken English, Spoken Hindi and Malayalam language classes. Address: Venus Complex, Poondamali High Road, Aminjikarai, Chennai 29, opposite Amba Sky 1. Contact 98407 34069 and 7397 4807 43. உரிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகளின்றி பாம்புடன் விளையாடியது அவரது உயிரையே பறித்துள்ளது. அந்த நபரின் பெயர் மதன் குமார் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஒரு தனியார் கட்டிடத்திற்குள் புகுந்த ராஜநாகத்தை மீட்க பொதுமக்கள் அழைத்ததன் பேரில் அங்கு வந்த மதன்குமார் பாம்பை லாவகமாக பிடிப்பதற்கு பதிலாக அங்கிருந்த கூட்டத்தினர் முன்னிலையில் பாம்புடன் விளையாடத் தொடங்கியுள்ளார். அப்போது ஆக்ரோஷமடைந்த ராஜநாகம் அவரது காலிலும் கை விரல்களிலும் சரமாரியாக கடித்துள்ளது. தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் அந்த வீடியோவில் பாம்பு கடித்த பிறகும் அவர் சற்றும் பதற்றமடையாமல் கடி கடி என்று அலட்சியமாக பேசியது பார்ப்போரை உறைய வைத்துள்ளது. சில நிமிடங்களிலேயே பாம்பின் கடுமையான விஷம் உடலில் ஏறியதால் மதன்குமார் அங்கேயே சுருண்டு விழுந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் மருத்துவமனைக்குச் செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர். உரிய பாதுகாப்பு கவசங்கள் இன்றி வனவிலங்குகளுடன் விளையாடுவது உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் என்று வனத்துறை அதிகாரிகள் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.